பாரத் மாதா கி ஜெயின்னு உங்க இருந்து வருது. குண்டலிய சக்தி எழுப்பி இப்படி கத்துறானுங்க. இந்த பால் பொங்கி வரும்போது தண்ணியை தொலைச்சோடனே பட்டுன்னு உள்ள போயிருப்பல, அது போலதான் பாஜகவும். கையில் அடிச்சா கூட வலிக்கும், கொஞ்ச நேரம் மறந்து போகுங்க. அடிச்ச அடி அப்படி தெரிச்சு ஓடினாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ராமர் கோயிலை திறக்கிறோம், ராமர் சிலையை நடுறோம் அப்படின்ற பேர்ல எல்இடி திரைய வச்சு ஊரு பூரா காமிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் சாமி கும்பிட போனவங்கள உள்ள விடாம கதை அடைக்கிறான். வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு ராகுல் காந்தினாலே அலர்ஜி. இப்பெல்லாம் ராகுல் பேரை சொன்னாலே கதற ஆரம்பிச்சிடறாங்க, யாத்திரைனாலே பதற ஆரம்பிச்சிடறாங்க. அதுவும் பாரத் ஜோடா யாத்திரை மூலமாக தென்னிந்தியாவில் காங்கிரஸ் இன்றைக்கு பிஜேபியை தொடச்செறிஞ்சிருக்கு. ஒரு மகத்தான வெற்றியை கர்நாடகத்தில் அவங்க அடைச்சிருக்கிறாங்க. இதுல கடுப்புல RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல்கள் இருக்கு. அப்படி இருக்கும் போது பார்ட் 2 அப்படின்னு வடகிழக்கு மாநிலங்கள்ல போறாரு. இது எல்லாம் பழங்குடிகள் இருக்கிற மாநிலம். இதுல எல்லாத்துலயும் பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கு பிஜேபி. அதுல ஒரு ஊர் தான் மணிப்பூர். மணிப்பூர்ல இன்னைக்கு வரையும் சண்டை நடந்துட்டு இருக்கு. தலையெடுத்து வைக்க முடியல அங்க மக்கள்கிட்ட. போனா புடனிலே தட்டுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோடி அந்த ஏரியா பக்கமே போகல. அவ்வளவு பயம். இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ள யாத்திரை போறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு? எதிர்ப்பு எந்த வழியிலும் தெரிவிக்கலாங்க. அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அதுல நியாயம்தான். ஜனநாயகம் நான் கொடுத்திருக்கிற உரிமை. கோபேக் ராகுல் போடு, இல்லையா அவர் போகும்போது ஒரு கருப்பு கொடி காட்டு. எப்பயுமே உள்டாவா உள்ள நுழையிறது. இதுங்கெல்லாம் தெருவா தெரியுதுங்க. நம்ம ஒன்றும் பண்ணல, எதையாவது பண்ணுங்கயா போய அப்படின்னு வச்சு செஞ்சு காலி பண்ணுவோம். நம்ம அவங்க அரசியலா பேசணும், நம்ம அரசியலா பேசி காலி பண்ணுவோம். ஆனா என்ன பண்ணிருக்கு காவிக, அவர் போன காரை முற்றுகையிட பார்த்துருக்காங்க. பெரிய பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸை வந்து கேரவேன் வந்து முற்றுகையிட பார்த்துருக்குறாங்க. அந்த சமயத்துல தான் உயிரை கொடுத்த முற்றுகை போராட்டத்தை காவிகள் நடத்துறாங்க. பாரத் மாதா கி ஜெயின்னு உங்க இருந்து வருது. குண்டலிய சக்தி எழுப்பி இப்படி கத்துறானுங்க. ஒரு மரியாதைக்காவது சிரிச்சுட்டு போலாங்க. ஆனா ராகுல் காந்தி என்ன பண்ணி விட்டாரு தெரியுமா? அவனுங்களெல்லாம் பார்த்து டாட்டா கட்டுறாரு. என்னவா அவன் கடுப்புல நின்று கத்திக்கிட்டு இருக்கான் பாரத் மாதா கி ஜெயின்னு. இவரு டாட்டா காட்டுறாரு ஹே அப்படின்னு. அது மட்டும் செஞ்சா பரவாயில்லங்க, பிளைன் கிஸ் கொடுக்குறாருங்க அப்படின்னு கொடுக்குறாரு. நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டானுங்க. இவ்வளோ பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம், பிளைன் கிஸ் கொடுத்து விரட்டி விட்டாரே அப்படின்னு மனசு உக்கி போய் நிற்கிறாங்க. அந்த வீடியோ பாருங்க, நம்ம பேசுவோம். பாத்தீங்களா, சும்மா அத்திரடினா இதாங்க, சாரா வெடிங்க. எங்க எதிரிங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நீலாம் ஒரு ஆளே கிடையாது. அப்புறம் இன்னும் உன்னை பார்த்து நாங்கள் பயப்பட போறோம். அதில் எனக்கு 2 இடம் பிடிச்சிருந்ததுங்க. காரில் அப்படி பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு, கேரவேனில் போயிட்டு இருக்காரு. அங்கே சைடில் நின்று பாரத் மாதா கி ஜெயின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அனுமாருக்கு ஏதோ சொல்லுவாங்களே ஜெய் ஸ்ரீராமா, அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கானுங்க. எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஒரு கடத்துல ஒரு கடுப்பு ஆகுது. கடுப்பாயிட்டு என்ன நம்ம பண்ணாரு, தலுங்கடா அப்படின்னு கதை வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஒரு பக்கம் நிற்கிது, இவருக்கான பாதுகாப்பு படை ஒரு பக்கம் நிற்கிது. இவர் தனியான பாதுகாப்பு படை வீரர்கள் இவருக்குனே பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க, அவங்க தனியாக நிற்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி உள்ள போறார். ஓவரா பேசுனவங்க வா அப்படின்னு கூப்பிட்டு சல்லையில் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு சண்டைக்கு போறாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன தெரியுங்களா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ராகுல் காந்தியை பார்த்துருக்கோம். யாரை வேணாலும் தோல்ல கை போட்டு தன்னுடைய சொந்த சகோதரியா கையை பிடிச்சி நடக்கிற ராகுல் காந்தியை பார்த்துருக்கோம். என்ன பேரை சொல்லி கூப்பிடுங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ற ராகுல் காந்தியை பார்த்துருக்கோம். யாரை எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தோஷமா அவங்களோட நெருக்கமா போய் நின்று பேசுற ராகுலை பார்த்துருக்கோம். இன்னைக்கு சட்டையை ஏற்றி விட்டுக்கிட்டே வட பார்க்கலாம் வாடாடே அப்படின்னு போய் நின்னாரு பாருங்க. செம சீன்ங்க, செம மாசு.
பாத்தீங்களா இந்த வீடியோல? உள்ள போய் நிக்கிறாரு, தெரிச்சு ஓடுறாங்க. இந்த காவி கும்பல் எப்பவுமே ஆள்லாத இடத்துல அப்படியே அப்படி கத்துவாங்க. ஆளை பார்த்துட்டு டப்புன்னு அடங்கிடுவானுங்க. இந்த பால் பொங்கி வரும்போது தண்ணியை தொலைச்சோடனே பட்டுன்னு உள்ள போயிருப்பல, அது போலதான் பாஜகவும். ரொம்ப பொங்குவானுங்க, ஆளை பார்த்தா கம்முவானுங்க. பம்மி பம்மி ஐயோ ஐயோ அப்படின்னுவானுங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் போயிட்டு இருக்கும்போது பாரத் மாதா கி ஜெயின் சொல்லும் போது நம்ம அண்ணன் சேகர் பாபு வேட்டியை மறிச்சுக்கிட்டு யாரா இல்லைண்ணே மனு கொடுக்க வந்தோம்னே அப்படின்னு பம்முனானுங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதே தான் அங்கேயும் நடந்திருக்கு. என்னடா அப்படின்னு இறங்கி போய் ராகுல் காந்தி நிக்கிறாரு, சாமா மாசுங்க. அவன் புறம் பம்மிக்கிட்டு ஓடுறான். அதுக்கப்புறம் அவர் கார்ல வராரு, வந்து ஏற்கனவே இவங்களுக்கு கடுப்பேற்றி டாட்டா காமிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு, இவங்களை மொத்தமா காலி பண்ணிடணும், குத்துயிரும் கொலையுரமா விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே அவங்க உயிரை கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க. இவர் இங்க இருந்துட்டு பிளைன் கிஸ் கொடுக்குறாரு. நொந்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆயுதங்களை எதிரிகளை பார்த்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மிக கொடூரமான ஆயுத அணுகுண்டுல இருந்து தொடங்கி துப்பாக்கி கத்தி வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா முத்தம் கொடுத்து எதிரிகளை ஓட்டின ஆள் இருக்குல்ல, முத்தம் கொடுத்தே எதிரிகளை கடுப்பேத்துறது இருக்குல்ல, முத்தம் கொடுத்தே எதிரிகளை திணற வைக்கிறது, ஓட வைக்கிறது இருக்குல்ல, செம்ம சீனுங்க, செம்ம மாசுங்க. நான்லாம் எனக்கு உண்மையில அந்த வீடியோ நேற்று நைட்டு பார்க்கும்போது ஒரே சந்தோஷம். என்ன அடிடா அடிச்சிருக்காப்புல, கையில் அடிச்சா கூட வலிக்கும், கொஞ்ச நேரம் மறந்து போகுங்க. அடிச்ச அடி அப்படி தெரிச்சு ஓடினாங்க. இதுக்கப்புறம் நேற்று இது நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் அவர் போறாரு கோயிலுக்கு பக்கத்தில், இதே அஸ்ஸாமில் பாத யாத்திரை போகும்போது ஒரு அறிஞரும் ஒரு எழுத்தாளரும் ஒரு யோகி ஒரு சாமியாருமா இருந்த ஒருத்தர் ஸ்ரீமந்த் சங்கர் தேவா அப்படின்னு ஒரு பெரியவர், ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. அவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் பிறந்த ஊர்ல ஒரு கோயிலை வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில்ல போற போக்குல வழிபாடு நடத்திட்டு போகலாம் அப்படின்னு ராகுல் காந்தி உள்ள போறார். உள்ள போனா கோயில்ல தடுத்து நிறுத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ராமர் கோயிலை திறக்கிறோம், ராமர் சிலையை நடுறோம் அப்படின்ற பேர்ல எல்இடி திரைய வச்சு ஊரு பூரா காமிச்சிட்டு இருக்கான். எல்லாம் ஓட்டு பொறுக்கதான், நமக்கு நல்லா தெரிஞ்சதானே. ஆனா இந்த பக்கம் சாமி கூட போனவங்கள உள்ள விடாம கதை அடைக்கிறான். இதான் பிஜேபியோடைய தந்திரம், அரசியல் சில்லறைத்தனம். நீங்களாம் நாத்திகர்கள், நாங்களாம் இந்துக்களின் காவலர்கள் அப்படின்னு உருட்டுறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா கோயிலுக்கு போற நம்பிக்கை இருக்கிற ஆளை உள்ள நுழைய விட மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு எல்இடி ஸ்கிரீனை வச்சு இந்தியா முழுசா அங்கங்க இந்த ராமர் கோயில் திறக்கிற விழாவை வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இடையில ஸ்ரீமந்த் சங்கர் தேவா அவருடைய பிறந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்குள்ள போனா உள்ள விட மாட்டோம். அப்ப நான் என்ன தப்பு பண்ணேன் உள்ள விடக்கூடாதுன்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இங்க பாருங்க, நான் ஒன்றும் ஒம்பளுக்கெல்லாம் வரலங்க, சண்டை போடவோ கலவரம் பண்ணவோ நான் வரல, சாமி விட்டு போலான்னு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாதுன்னு கோயில் அடைச்சு உட்கார்றாங்க. சில்லறத்தனமா இல்ல இது? எவ்வளவு கேவலமான சல்லித்தனம். அதை செய்யுது பிஜேபி. இவர் என்ன பண்ணிட்டாரு, வழங்கும் போல அங்கே உட்காரு, ஆர்ப்பாட்டத்தில் உட்காரியா அப்படின்னு உட்காந்துட்டாரு. இவரும் உட்கார்ந்த உடனே சுத்தில இருக்கிற சின்னவங்க பெரியவங்க, இவரை வரவேற்க வந்தவங்க, இவங்களோட நட்பா இருந்தவங்க, இவரை வேடிக்கை பார்க்க வந்த மக்கள்னு ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே உட்காந்துட்டாங்க. நீ அங்க ஜெய் ஸ்ரீராம் பாடிட்டு கிடக்க, இங்கே காந்திக்கு ரொம்ப பிடிச்சமான ரகுபதி ராகவ ராஜாராம் பாட்டை இங்க பாடுறாங்க. அதுதான் இங்க வித்தியாசம். அங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு பல கோடி ரூபாய பாக்கெட்ல போட்டுட்டு போகுது. இங்க கோயிலுக்குள்ள நுழைவிடலன்னொன்னே அத்தனை ஆயிரம் மக்களோட கோயில உட்காந்துட்டாரு பாருங்க. பாத்தீங்கல்ல, வரவேற்க வந்தவங்க, அவரை பார்த்துட்டு போக வந்தவங்க, அவரை நேசிக்கிற மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க அந்த கோயிலுக்கு. கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு காந்தியுடைய பாடலான ரகுபதி ராகவ ராஜாராம் பாடி ஒரே போராட்டத்தை ரொம்ப சீரியஸா நடத்துறாங்க. இதுல கதறிட்டு இருக்கிற அந்த உள்ளூர்ல இருக்கிற சிஎம் ஹிமந்த் பிஸ்வாஸ், உங்களுக்கு நான் ஏற்கனவே நம்ம பேசிக்கோம் நம்ம வீடியோல, அவர் காங்கிரஸ்ல இருந்து அங்க போய் பிஜேபியில தட்ட தூக்கி நிக்கிறாரு அப்படின்னு. அவர் தான் இவரை தடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்கறதுக்கு உள்ளடி வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு.
இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, போகிற போக்கில் காவிகளை கதற விடுறது எப்படின்னு காங்கிரஸில் அது ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரியுங்க. சண்டை போடுறதை தாண்டி உன்னை கதற விடுறதுக்கு சிம்பிளான வழி இருக்குன்னு பிளைன் கிஸ் கொடுக்குறாரு ஒரு பக்கம். சாத்வீகமாக உட்காந்து மக்களோட கோயிலை தரடா அப்படின்னு அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் நினைச்சா அவன் நல்லவன், நான் சொல்றவன் பக்திமான், நான் வேண்டான்றவன் எதிரி, நான் வேண்டான்னு நினைக்கிறவன் பக்திமான் கிடையாது, அவன் இந்துக்களுடைய விரோதி. இதைத்தான் கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் இந்த காவி கும்பல். இன்னைக்கு இந்த உட்கார்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தும் போது இன்னைக்கு தேசிய ஊடகங்கள அதுவும் முக்கிய செய்தியா இருக்கு. என்னடா அது ராமர் கோயில் திறப்பு விழா 1500 கோடிக்கு நாங்க கட்டியிருக்கோம் அப்படி நாங்க உருட்டுனா சிம்பிளா போய் உட்கார்ந்து ஒரு தர்ணாவில் காவிகளை கதற விட்டு இருக்கிறாங்க. காவிகளை டீல் பண்றது அவ்வளோ பெரிய காரியம் இல்லைங்க, போற போக்கில் நொட்டாங்கையில டீல் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இந்த செய்தியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தோழர்களே. அதனால அஸ்ஸாம்ல இருந்து ராகுல் காந்தி வெளியேற வரையும் இந்த சிக்கலும் பஞ்சாயத்தும் பிரச்சனையும் தொடர்கதையா தான் இருக்கும். தினம் ஒரு செய்தி வரப்போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.